வணக்கம். நான் உங்கள் ஷேக் தாவூத். மனிதர்களையும் இயற்கையையும் சூழ்நிலைகளையும் குறை கூறி பழக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்மிலேயே மத்தியில் ஒரு வியப்பான செய்தி ஒன்றை நான் பார்த்தேன். ஈஸ்ட் லண்டனில் இருக்கக்கூடிய செல்வா ஹுசைன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி, 39 வயது நிரம்பிய பெண்மணி, 2 குழந்தைகளுக்கு தாய். ஆனால் இதயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? குறிப்பாக இதய நோயால் பாதிக்கப்பட்ட செல்வா ஹுசைன் 2017 அவர்கள் ஒரு அறுவை சிகிச்சையின் மூலமாக இதயத்தை எடுத்துவிட்டு செயற்கை இதயமாக ஒரு பேட்டரி பொருத்திய ஒரு பையை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு ஏறத்தாழ 6.800 கிராம் உள்ள எடையுள்ள அந்த பொருளில் இருக்கக்கூடிய பம்ப் இருக்கிறது, அதில் பேட்டரி இருக்கிறது. இவைகள் அனைத்தும் சுமந்து கொண்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தி தன் வாழ்க்கையை இனிமையாக கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணியை பற்றி கேட்கின்ற பொழுது வியந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அவருடைய கணவர் அவரோடு இணைந்து அவருடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மனிதனாக இருந்து வருகிறார். ஏனென்றால் ஒரு பேட்டரி பொருந்திய அந்த பை செயலிழந்து விட்டால் இன்னொரு ஸ்டெப்னியாக இருக்கக்கூடிய பையை எடுத்து கொடுக்கும் போது 90 வினாடிகளுக்குள்ளாக அதை மாற்றினால் மட்டுமே அவர் உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பயணிக்கக்கூடிய அந்த பெண்மணி மகிழ்ச்சியோடு காணப்படுகின்ற பொழுது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையிலும் எவ்வாறு உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று கேட்கின்ற பொழுது அவர் ஒரு பதிலை சொல்கிறார். நான் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான காரணம் அடுத்த நொடி என்னுடையது இல்லை என்பதாக. ஆம் நண்பர்களே, அடுத்த நொடி நமக்கும் இல்லைதான். இருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு பிறருக்கு பயனுள்ளதாக வாழ்வோம். மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை நம்மில் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்வோம். ஏனென்றால் வாழ்க்கை அழகானது. வாழ்த்துக்கள்.